இதை பாருங்கள், 350 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செல் உயிரி, நீங்கள் படித்திருப்பீர்கள். இதை பிரசவித்த நம் தாய் கடல். அதனால்தான் அவள் கடல் அம்மா. உலக உயிரில் முதல்ல பிரசவித்த தாய் அவதான். அவளுடைய கருப்பையில் தான் இந்த ஒரு செல் உயிரினம் உருவாகிறது. அதை பிரசவித்தவள் கடல். அதனால்தான் அவள் கடல் அம்மா. இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலை மலர்ச்சி மாறி மாறி மாறி, அதை பரிணாமம் என்கிறார்கள், நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம். மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல ஆயிரம் ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகள் அப்படி மாறி 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 பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு வடிவங்களை பெற்று மாறி வருவதை பாருங்கள். நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய ஆதித்தாயான அந்த கடலே காரணமாக இருக்கிறார். அதனாலேயே அவள் நம்முடைய கடல் அம்மா. படிமலர்ச்சியை பாருங்கள். அடுத்த நிலை இதைத்தான் நாம் படிநிலை பாய்ச்சல் என்கிறோம். உலகில் இத்தனை உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் குரல் வளை இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குரல் வளை பேசும் ஆற்றலை பெறுகிறது. இதைத்தான் படிநிலை மலர்ச்சியில் படிநிலையில் பெரும் பாய்ச்சல் என்று அறிவியல் குறிப்பிடுகிறது. இந்த பெரும் பாய்ச்சலை பெற்று இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். உலகில் எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள், இதில் எந்த உயிரினத்தாலும் இந்த இயற்கை அன்னைக்கு பூமி தாய்க்கு அழிவில்லை, பேரிடர் இல்லை. கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு இவ்வளவு பெரிய பேரிடரும் அழிவு. இதற்கு காரணம் அவனுடைய ஆசை அல்ல, பேராசை. அளவுக்கு ஆசைப்படாமல் அளவுக்கு அதிகமாக அவன் ஆசைப்பட்டதால் இந்த அழிவை நம் அன்னை எதிர்கொண்டிருக்கிறார். இங்கே தாய் தந்தை பார்க்கிறோம். சூரியன் தந்தை, கடல் நம் அம்மா தாய். இயற்கையின் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே மேலே சென்று மேகமாய் உருமாறி இந்த பூமிக்கு மழையாக கொட்டுகிறது. அப்ப மழையை பிரசவித்த தாய் கடல், தந்தை சூரியன். அதனால்தான் அதை தந்தை என்றும் இதை தாய் என்றும் வணங்குகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், ஆழ்கடலில் குளித்து ஆதி தந்தை சூரியனை இன்று வரை வணங்குகிறோம். இன்று வரை கதிரவன் வழிபாடு, ஞாயிறு வழிபாடு இருக்கிறது. அவர்கள் சூரிய நமஸ்காரம் என்கிறார்கள். நாம் சூரிய ஞாயிறு வழிபாடு, கதிரவனை போற்றுவோம் என்பதும். திங்களை போற்று, உங்களுக்கு புரியுதுங்க. ஞாயிறு போற்றுதும் பாடல் வருவது எல்லாம் பார்க்கிறீர்கள். இந்த மழை பொழியுது. இதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நீரின்றி அமையாது உலகு என்கிறார். நீர் இல்லை என்றால் புல்லு பூண்டு ஒன்றும் கிடையாது. அப்ப நீரின்றி அமையாது உலகு என்றால் கடலின்றி அமையாது நீர். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதயம் துடித்தது பார்த்தீர்கள். உலகத்தின் பூமியின் இதயம் கடல். மனித உடலில் இதயம் எப்படி ரத்தத்தை எல்லா நாளங்களுக்கும், எல்லா இரத்த நாளங்கள் வழியே எப்படி உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பீச்சு ரத்தத்தை பம்ப் பண்ணி, அதாவது அழுத்தி தள்ளுகிறாளோ, அப்படி உலகில் எல்லா உயிர்களுக்கும் நீரை, அந்த உயிர்ப்பாலான நீரை பீச்சி தள்ளுபவள் கடல். அதனால் பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பது கடலம்மா. அவள் இல்லை என்றால் ஒண்ணுமில்லை. 70 விழுக்காடு கடல்தான். என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிறது. மீதி 30 விழுக்காடு தான் தரைப்பகுதி. அதிலே 1/3 பங்கு காடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் 20 விழுக்காடு தான்
நிலப்பரப்பு. அந்த 20 விழுக்காட்டு நிலப்பரப்பில் வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது. காட்டுல வாழ்ற விலங்குகளால ஒரு பிரச்சனையும் இல்ல, கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல, தரையில 20 விழுக்காட்டு தரையில் வாழுகிற இந்த தற்குறி கூட்டத்தால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. பாருங்க பாருங்க, பார்த்துட்டே இருங்க. மீட்டோ மீட்டோ. எனவே இந்த பூமி பந்து 70 விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதை ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள், 100 கோடியே 36 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர் இந்த நீர் பரப்பு, அதான் கடல் பரப்பு. 100 கோடியே 36 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர். இந்த நீல நிறமாக இது இருப்பதற்கு காரணம், உங்களுக்கு பூமி எல்லாமே கடல் முழுக்க நீளமா இருக்கிறதுக்கு காரணம், வானம் எல்லாம் நீளமா இருக்கிறதுக்கு காரணம், அந்த நீளத்தினுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு, பூமியில் 3/4 பங்கு கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால அது நீளமா இருக்கிறதுனால மொத்தமா வானம் எல்லாமே நீளமா இருக்கு. அது போக பார்ப்போம் ஏன் நீளமா இருக்குதுன்னு பார்ப்போம். கடல் நீர் ஏன் உப்பு கரிக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த கடல் உப்பு கரிக்கிறதுக்கு இது கடல்ல தண்ணி உப்பு கரிச்சு விட்டு போல, கொட்டி விட்டு போல, தரையில் இருக்கிற இந்த பாறை பாருங்க, பாறை மணல் இதுல இருந்துதான் அப்படியே போய் தண்ணியில உப்பு கலக்குது. இங்க பாருங்க, இதுல இருந்துதான் உப்பு போகுது, அங்க உப்பு இல்ல. ஆனால் இந்த பாறை மண்ணில் குறைந்த அளவு உப்பு தான் இருக்குது. ஆனா கடல்ல ஏன் அது உப்பு, அது தொடர்ச்சி அந்த உப்பு கரிக்குது அப்படின்னா, எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த சூரிய ஒளியில இந்த நீர் என்ன ஆயிருது, நீராவியாகி மேல போயிருது. உப்பு அப்படியே படிஞ்சிருந்தனால பல கோடி ஆண்டுகளா அப்படியே அந்த உப்பு படிஞ்சே இருக்கிறதுனால எப்பவுமே கடல் நீர் உப்பு கரிக்குது. அந்த நீர் மேல நீராவி ஆகி போயிருது. அதனால இந்த கடலுக்கு தனியா உப்பு இல்லை, பாறையிலே மணல்ல இருந்து போய் அதை நதி வழியே போய் கலந்து கடல் நீரை உப்பாக்கிறது. அப்ப கடல் நீர் உப்பு கரிக்குது, கரையில் இருக்கிற நீர் அதை தொன்ன உப்பு கரிக்கல. காரணம் அங்க இருக்கிற மணல் மேடு. இந்த பாரு மணல் மேடு, மணல் குன்றுகள்னு பேர் இதுக்கு. அது ஒரு சின்ன மணல் மலை, அதுதான் அந்த உப்பை இந்த பாரு அதை என்ன செய்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டு, உப்பை உறிஞ்சிக்கிட்டு நல்ல தண்ணீரை கீழே கொண்டு போகுது. இப்ப இந்த உப்பு அது ஒரு வேளாண்மையா நம்ம பார்க்கப்படுது. உப்பு அந்த காலத்துல உப்பு தங்கத்துக்கு இணையான விளைவித்திருக்கு. அதுல இந்த பாருங்க, உப்பளத்துக்கு அந்த உப்பு நிலத்துக்காக போர் நடந்திருக்கு. அது யாருக்கு சொந்தம்ட்டு, தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு. உப்பு பாறைகளுக்கு உரிமை கோரி போர் நடந்திருக்கு. பாரு பாரு எப்படின்னு சண்டை போட்டிருக்கான். நம்ம உப்பை இன்னைக்கு மதிக்கிறது இல்ல. ராணுவ வீரர்களுக்கு சம்பளமா சம்பா அலம் நெல்லையும் உப்பையும் கொடுத்திருக்கான். அலம் என்றால் உப்பு, சம்பா என்றால் நெல், ரெண்டும் சம மதிப்பில் இருந்திருக்கு. உப்பின் மதிப்பு தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு. அப்ப இனிமே உப்பு வியாபாரியா தங்க வியாபாரி மாதிரி நீ பார்க்கணும். அதுக்கு உப்பில்லாத பண்டம் குப்பையில் இருக்கான் நம்ம முன்னோர்கள். இதுக்கு என்னன்னா, இது பார்த்துக்க, நீ வெளியில தான் அதிகமா மலைத்தொடரை நீ பாக்குற. 56,000 கிலோமீட்டர் கடலுக்குள்ள பெரிய மலைத்தொடர் இருக்கு. போதுவாரு, இந்த இவ்வளவு நீளமான மலைத்தொடர் தரையில இல்ல. ஏன்னா இதுதானே பெரிய பரப்பு, 70 விழுக்காடு கடல் தானே, 56,000 கிலோமீட்டர். இதிலே அதிகப்படியாக ஆக்சிஜனை இது பாரு, உள்ள ஒரு அருங்காட்சியகம் இருக்குது பூரா உயிரினங்கள். இதுல 25 விழுக்காடு கடலுக்குள்ள வாழ்கிற உயிரினத்தை தான் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். 75 விழுக்காடு உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 100 கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழும்ன்றான். 100 கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் யாரும் கண்டுபிடிக்கல. இந்த 25 விழுக்காடு தான் கண்டுபிடிச்சிருக்கான். அது நாம சாப்பிடுற இந்த எறாச்சூரா, இந்த என்ன சொல்றது, நண்டு, இந்த மீன் வகைகள்ல வேணா அதை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உப்பை தந்தது யாரு? கடல். முதல்ல உப்பு, கடல்ல இருந்து உப்பு தந்துருச்சு. அடுத்து யாரு? உணவு. இதுல நீ நல்லா கவனிக்கணும், மனித குலத்தின், மானுடத்தின் உணவு தேவையில் 30 விழுக்காட்டை
நிறைவு செய்பவள் நம் கடல் அம்மா, நிறைவு செய்பவர்கள் நம் மீனவ சொந்தங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப 30 விழுக்காடு நில வேளாண்மை, மறுபடி அந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் போக கடல் உணவு மட்டும் 30 விழுக்காடு மனித உணவு தேவையை நிறைவு செய்து. அடுத்தது பவளத்திட்டுகள், பவளப்பாறுகள். இங்க பாரு, இந்த பவளம் என்பது ஒரு பெரிய அரிய உயிரினம். இது என்ன செய்யுதுன்னா, இதன் மூலமா தான் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் தான் இது அதிகம் அந்த பவளப்பாறைகள் இருக்கு, மற்ற இடத்துல அதிகமா இல்லை. எங்க மன்னார்ல இருக்கு இந்த பவளத்திட்டுகள். இது என்ன ஆயிருதுன்னா, வேகமாக இந்த கடல் அலையை பூரா தடுத்து தடுத்து கரையை கரைக்காம, கரையில பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது. உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு, பவள காடுன்னு அதுக்கு பேர். இந்த காடுகளுக்கு உள்ளதான், இந்த பவள பாறைகளுக்கு உள்ளதான் பல உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து பெரும்பங்காற்றுது இந்த பவளப்பாறை. அதனாலதான் இந்த பவள காடுகள் என்று சொல்லும்.